ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டியான பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நைட்டு டின்னருக்கு, அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நீங்கள் என்ன கொடுக்குறதுன்னு யோசிக்காமல் அழகாக பிரெட் இருந்துச்சுன்னா இந்த சாண்ட்விச்சை வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் ஆக்சுவலி வெளில வந்து வாங்க வேண்டியது இல்லை. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு அழகாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து துருவி எடுத்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி துருவி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக துருவி எடுத்துக்கிறேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான். இது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். ஏன்னா நம்ம வந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சீஸ் எல்லாமே துருவி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் தான் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்க வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், கேரட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொடமிளகா எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குங்க. கொத்தமல்லி ஆப்ஷனல் தான். ஸோ இல்லைனா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வரைக்கும் நல்லா போட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியும் கலந்துங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கையிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த சீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிங்கிள் ஆகணும். அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம கையிலேயே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீஸ் வந்து ரெடி, அதாவது இந்த இது ரெடியாக இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்குங்க. இப்போ இதோடைய மிக்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் தனியாகவும் வெஜிடபிள்ஸ் வந்து பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாண்ட்விச்சுக்குள்ளே ஸ்டஃபிங்காக பண்ணுறோம். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்குங்க, பெப்பர் தூள். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ரெட்டு 2 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டர் வந்து தடவிக்குங்க. அதாவது பட்டர் வந்து கொஞ்சமாகவே தடவிக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சீஸ் நிறைய போட்டிருக்கோம். அதனால் வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக எடுத்து 2 ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் தடவிக்குங்க. நல்லா தடவிட்டு இப்போ வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா வேணும் வேணும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான சாண்ட்விச் இது. இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்லைஸ்லேயும் தடவிடுங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சீஸோட எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணதை அதை போட்டுட்டு நல்லா உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை மூடிட்டு இப்போ நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ இதில் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சிடலாம். அதாவது வெள்ளரிக்காய், கொடமிளகா, ஒரு தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே இந்த மாதிரி வச்சுட்டு அழகாக அது மேலே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை மீன்ஸ் என்னன்னா நம்ம தோசைக்கல்லை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக நம்ம வீட்டிலையே வந்து அழகாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாண்ட்விச்சுக்கு வந்து அந்த இது தான் வேணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அழகாக வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் ஹீட் ஆனோடனே அதை வச்சுட்டு உங்களுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து சிலது ஐட்டங்களை வந்து தனியாக கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. வெஜிடபிள்ஸோ சரி இல்லை சீஸோ அந்த மாதிரிலாம் தனியாக சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு தரப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் வேண்டாம், நம்ம வீட்டில் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ குழந்தைங்களுக்கு செஞ்சு தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியோ இல்லை நைட்டு டின்னருக்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சாஸ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ அழகாக திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு சாண்ட்விச் இது. ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ஈஸி. இப்போ சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணியும் தரலாம், இல்லைனா நீங்கள் அப்படியும் கொடுத்துலாம். இருக்கிற ப்ரெட்டெல்லாம் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன். அழகாக ப்ரெட் எடுத்துக்கங்க. ப்ரெட்டில் வந்து அழகாக பட்டரை வந்து தடவிடுங்க. இது 2 ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் தடவிடுங்க. இப்போ உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து கலந்து வச்சு வெஜிடபிள்ஸ் மிக்ஸிங்கை வச்சிடலாம். கொத்தமல்லி உங்களுக்கு ஆப்ஷனாக தான் சொல்லியிருக்கோம், பட் கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்க நார்மலாக கொத்தமல்லிலாம் இதுவாக தூக்கி போட்டுருவாங்க. பட் இந்த இதில் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ இதை என்ன ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க.
இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அழகாக அடுக்கிடுங்க. குக்கும்பர், கேப்சிகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ, வெங்காயம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து இன்னொரு ப்ரெட்டில் வந்து அழகாக உங்களுக்கு பட்டர் நல்லா தடவிட்டு அது மேலே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப எம்மியான ஒரு சாண்ட்விச் இது. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் தவாவில் வந்து செஞ்சு எடுத்துடலாம். அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. எண்ணெய் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம், பட் வந்து நெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ போட்டுட்டு அதே மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். இப்போ தவாவில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. சுற்றி சைடு ஃபுல்லாக ஊற்றிடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான பிரெட் சாண்ட்விச் ரெடி. கூட பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். சாஸே இதுக்கு தேவையில்லை. வீட்டில் ரெடி பண்ண சாஸ் வேணால் யூஸ் பண்ணிங்க. வெளியில் வாங்கினது வேண்டாம் மோஸ்ட்லி. ஸோ அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் கொடுத்தாலே போதும், குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஜங்க் ஃபுட்டுக்கு பதில் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெசிபிஸ் செஞ்சு வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே, பாய்.